எனக்கு பிறந்த நாள். சாயங்காலம் கேக் கட் பண்றோம், வந்துருங்க. அம்மா சொல்ல சொன்னாங்க. கிளிக்கிட்ட சொன்ன குக்கு அப்படியே பறந்து போய் புறா கிட்டையும் ரோனி கிட்டையும் இன்னைக்கு கேக் கட் பண்ற விஷயத்த சொல்லிட்டு வந்தது. அம்மா அம்மா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்துட்டம்மா. சரி குக்கு, நீ போய் ரெடி ஆகு. பேக்கரியில இருந்து கால் பண்ணாங்கன்னா நான் போய் கேக் வாங்கிட்டு வரணும். ஹலோ மேடம், கேக் ரெடி ஆயிடுச்சு, வந்து வாங்கிக்கிறீங்களா? சரிங்க, 5 நிமிஷத்துல வந்து வாங்கிக்கிறேன். கட்டாச்சி விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஆ ஆ எல்லாம் தெரியும் காஞ்சனா. அந்த குக்குவோட பிறந்த நாள் தானே, தெரியும் தெரியும். என்ன தைரியம் அந்த மீனுக்குருவிக்கு! காட்டில் உள்ள எல்லா பறவைங்களையும் கூப்பிட்டுருக்கு, நம்ம 2 பேர்த்த மட்டும் கூப்பிடவே இல்லை. இப்படி பேசின காஞ்சனாக்காகவும் பறந்து போச்சு. பேக்கரிக்கு போய் கேக்கை வாங்கிட்டு அதோட கூட்டுக்கு வந்துருச்சு மீனுக்குருவி. ஹலோ மேடம், அந்த கேக்கை நீங்கள் சாப்பிடல மேடம். அந்த கேக் எக்ஸ்பீரி ஆயிடுச்சு மேடம். ரொம்ப ரொம்ப சாரி மேடம், எனக்கே இப்போ தான் தெரிஞ்சுது. ரொம்ப சாரி மேடம். வந்து கேக்கை மாற்றிக்கிறீங்களா? என்னன்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? இருங்க வரேன். இப்படி சொன்ன மீனுக்குருவி பேக்கரி நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்துல காஞ்சனா வந்து மீனுக்குருவி வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தது. மீனுக்குருவி வீட்டில் கேக் இருக்கிறத காஞ்சனா பார்த்துருச்சு. உன் பையன் பிறந்த நாளைக்கு என்னை கூப்பிடலல்ல, உன்னை பழி வாங்குறதுக்கு எனக்கு இதுதான் நேரம். இந்த கேக்கை பூரா நான் சாப்பிட போகிறேன். காஞ்சனாக்காக வீட்டுக்குள்ளே வந்து கேக்கை ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு திருப்பி அவங்க கூட்டுக்கு பறந்து போயிருச்சு. காஞ்சனாக்கு எக்ஸ்பீரி ஆன கேக்குன்னு தெரியாது. பேக்கரியில் போய் வேற கேக்கை வாங்கின மீனுக்குருவி பறந்து வீட்டுக்கு வந்தது. கட்டாஜி, இந்த மீனுக்குருவி நம்மளை பார்ட்டிக்கு கூப்பிடலல்ல, இப்போ அங்கே நான் கேக்கை பூரா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இப்போ எல்லா சொந்தக்காரங்களும் வந்து கேக் இல்லாத பார்த்து மீனுக்குருவியை அசிங்கப்படுத்த போகிறாங்க. அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். ஆமா காஞ்சனா, கண்டிப்பா நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திருச்சு. நம்மளை மட்டும் கூப்பிடாம அதுக்கு இது வேணும், இன்னமும் வேணும். சாயங்காலம் ஆயிடுச்சு. குக்குவோட பிறந்த நாளுக்கு எல்லா சொந்தக்காரங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. குக்குவும் ரெடி ஆயிட்டான். ஹாப்பி பர்த்டே குக்கு, நீ லைஃப் லாங் நல்லா இருக்கணும். ஐயையோ, வயிறு வலிக்குதே கட்டாஜி, என்னால் முடியல கட்டாஜி, வயிறு ரொம்ப வலிக்குது. ஒருவேளை இந்த கேக் சாப்பிட்டனால தான் வயிறு வலிக்குது போல. ஐயோ ஐயோ, முடியல. காஞ்சனா, என்னை விட்டுட்டு சாப்பிட்டல, உனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். எதுவுமே அளவா சாப்பிடணும், இப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது. குக்கு கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தான். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ குக்கு. குக்குவோட பிறந்த நாள் நல்லபடியாக நடந்தது. மீனுக்குருவியோட ஜன்னல் கிட்ட நின்று காஞ்சனாக்காக அழுதுட்டு இருந்தது. ஏங்க, அந்த கேக்கை மட்டும் நான் சாப்பிடாம இருந்திருந்தேன்னா இந்நேரம் வந்து இந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணியிருக்கலாம். காஞ்சனக்கா, ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி அழுகுறீங்க? உன் வீட்டில் இருந்த கேக்கை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டா, அதனால அவளுக்கு வயிறு வலி. என்ன